ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடித்த தக்காளி தொக்கு ரெசிப்பியும் முட்டை மசாலா ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் தண்ணி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். தக்காளி நல்லா பழுத்ததாக ஒரு 5 தக்காளி, அப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் மசாலா முட்டை செய்கிறதுக்கு 2 முட்டையை நான் வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா தக்காளி தொக்குக்கு எப்போயுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் சீக்கிரமாக கெட்டும் போகாது. இப்போ எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா சேர்த்து இது கோல்டன் ப்ரௌன் இது போல் ஆனதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கணும். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லாவே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மஞ்சள் தூள் தக்காளி நல்லா குலைவாக வெந்து வரும். அதனால் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா குலைவாக வெந்து வரணும். அதுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போது மசாலா முட்டை செய்கிறதுக்கு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்குங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 4ஆக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி அதை ஒரு சைடு மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது போல் நல்லா அந்த மசாலா முட்டை கூட கோட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த இன்னொரு சைடும் நல்லா மசாலா கூட கோட் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு இதில் லைட்டாக பெப்பர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு மேலால் தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மசாலா முட்டை தயார். இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.